வெல்கம் பேக் கைஸ். ஸோ 2022ல ரொம்பவுமே ஒரு பாப்புலரான நெக்பேண்ட் சீரிஸ்னா கண்டிப்பாக ஓப்போ என்கோ M31 தான் வந்து சொல்லி ஆகணும். ஸோ அந்த நெக்பேண்டோட சக்ஸஸரை பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா ஓப்போ என்கோ M32 தான் வந்து இருக்கு. ஸோ இந்த நெக்பேண்டோட அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் டீடைல் ரிவ்யூ தான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ பாக்ஸ் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஓப்போ என்கோ 32 வயர்லெஸ் ஹெட்ஃபோன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா இதோட கீ ஸ்பெக்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. அப்புறம் ப்ரைஸிங்னு வரையில பார்த்தீங்கன்னா அது வந்து 3000 வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவ்வளோலாம் கிடையாது. இனிஷியல் சேலில் பார்த்தீங்கன்னா அது வந்து வெறும் 1500 rupees தான் வந்து செல் பண்ணுறாங்க. ஸோ இது பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான அமேசான் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதோட சீலை வந்து நம்ம கட் பண்ணிப்போம். ஸோ ஒரு வழியாக சீலை கட் பண்ணியாச்சு. இப்போ அதை வந்து வெளியே எடுப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹெட்ஃபோன் தான் இருக்குது. ஸோ பேக்கிங் வந்து சொல்லி ஆகணும், நல்லா சூப்பராகவே வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன இருக்கும், இங்கே நமக்கு வந்து பேப்பர் ஒர்க்ஸும் எக்ஸ்ட்ரா டிப்ஸ் டைப் சி கேபிள் வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து யூசர் மேனுவல் வந்து கொடுத்துட்டாங்க. அப்புறம் டைப் சி கேபிள் இருக்குது, அப்புறம் எக்ஸ்ட்ரா டிப்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து நெக் பேண்டை வந்து வெளியெடுப்போம். ஸோ நான் வந்து பிளாக் கலர் தான் வாங்கினேன். ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கலரில் தான் ஆக்சுவலி அவைலபிளாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பிளாஸ்டிக் கவர் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து வெளியெடுப்போம். ஸோ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக் பேண்ட் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராகவே வந்து இருக்குது. நல்லா ப்ரீமியமான ஃபீல் பார்த்தீங்கன்னா அது வந்து கொடுக்குது. சரி, ஓகே கைஸ், இந்த நெக் பேண்ட் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். ஸோ கைஸ், இந்த நெக் பேண்டை நான் வந்து 2 டேஸாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ அதோட ரிவ்யூக்குள்ள போகலாம். வழக்கம் போல இதோட டிசைன்லேருந்தே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இந்த நெக் பேண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிலிக்கான் ப்ளஸ் பிளாஸ்டிக் காம்பினேஷனில் தான் வந்து செஞ்சிருக்காங்க. ஸோ இந்த ரீஜன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிலிக்கானில் வந்து செஞ்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து சிலிக்கானில் செஞ்சனால இந்த நெக் பேண்ட் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. அதே சமயத்தில் நல்லா டியூரபிளாக வந்து இருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிளாஸ்டிக் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, மெட்டல் யூஸ் பண்ணல. பட் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியான பிளாஸ்டிக் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து சீப் ஃபீலிங்லாம் வந்து தரல. ஸோ நமக்கு வந்து லெஃப்ட் பிளாஸ்டிக் ரீஜனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஓப்போட பிராண்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட் பிளாஸ்டிக் ரீஜனில் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லா பட்டன்ஸ், மைக்ரோஃபோன், டைப் சி போர்ட், அப்புறம் எல்இடி லைட் இண்டிகேட்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் தான் வந்து இருக்கும். ஸோ இந்த டைப் சி போர்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கவரிங் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க, வாட்டர் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கோசரம். அப்புறம் ஒயரோட குவாலிட்டின்னு வரையில பார்த்தீங்கன்னா ஓகே, ஒயரோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா டீசெண்டாக இருந்துச்சு. என்ன இன்னும் கொஞ்சம் திக்காக கொடுத்துருந்தா இன்னுமே வந்து சூப்பராக வந்து இருந்திருக்கும். அப்புறம் இயர்பட்ஸோட டிசைன் வரையில பார்த்தீங்கன்னா அதில் வந்து நல்ல ஆங்குலரான இனியர் டைப் டிசைன் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா அதில் வந்து இயர் ஊக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நல்ல ஆங்குலரான இனியர் டைப் டிசைன் இருந்ததுனால இதோட ஃபிட் பார்த்தீங்கன்னா பர்சனலாக எனக்கு வந்து பக்காவாக வந்து செட் ஆயிடுச்சு. ஸோ ஃபிட்டில் எனக்கு வந்து எந்த வித பிரச்சனையுமே இல்லை. அப்புறம் இந்த 2 இயர்பட்ஸ் கனெக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மேக்னெட். இந்த மேக்னெட்டில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபங்க்ஷனாலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்படி க்ளோஸ் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா அந்த நெக் பேண்ட் வந்து பவர் ஆஃப் ஆயிரும். பவர் ஆஃப் ஆகி நம்ம ஃபோன் ப்ளூடூத்லேருந்து இது ஆக்சுவலி வந்து டிஸ்கனெக்ட் ஆயிரும். இப்படி எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நெக் பேண்ட் உடனே பவர் ஆன் ஆகி நம்ம ஃபோன் ப்ளூடூத்லேருந்து உடனே வந்து கனெக்ட் ஆயிரும். ஸோ அப்படி பண்ணுறனால பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து பயங்கரமாக வந்து சேவ் ஆகும். கனெக்டிவிட்டின்னு வரையில பார்த்தீங்கன்னா அந்த நெக் பேண்ட் வந்து ப்ளூடூத் 5 தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கனெக்டிவிட்டியில் நான் எந்த வித ப்ராப்ளம்ஸுமே வந்து ஃபேஸ் பண்ணல. அது பார்த்தீங்கன்னா செம ஃபாஸ்ட்டாக வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. எப்படி கூகுள் ஃபாஸ்ட் பேரில் வந்து ஒரு சின்ன பாப்அப் வர மாதிரி நீங்கள் ஒரு ஓப்போ ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா இந்த நெக் பேண்டில் வந்து ஒரு சின்ன பாப்அப் வந்து ஒரு இன்னுமே ஃபாஸ்ட்டாக பேர் பண்ணுறதுக்கு. அப்புறம் ஆடியோ கோடெக்குன்னு வரையில பார்த்தீங்கன்னா இந்த நெக் பேண்டில் ஆக்சுவலி 2 ஆடியோ கோடெக் வந்து யூஸ் பண்ணுறாங்க, எஸ்பிசி அண்ட் ஏஏசி. இது ஓப்போ என்கோ M31 கம்பேர் பண்ணும்போது ஒரு சின்ன டவுன் கிரேட். ஏன்னா M31ல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்டாக்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. பட் அது பார்த்தீங்கன்னா அதில் வந்து மிஸ் ஆகுது. அப்புறம் ரேஞ்சின் வரையில பார்த்தீங்கன்னா இவங்க கிளைம் பண்ணுற மாதிரி ஈஸியாக எனக்கு வந்து 10 meters வந்து கிடச்சிருச்சு. இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இந்த நெக் பேண்டில் நமக்கு வந்து டூயல் பேரிங்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்கனால சைமல்டேனியஸாக இந்த நெக் பேண்டை நம்ம ஃபோன் அப்புறம் லேப்டாப்போட வந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். அப்புறம் வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங்னு வரையில பார்த்தீங்கன்னா அது வந்து IP55 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால இந்த நெக் பேண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்வெட் ஆஸ் வெல் அஸ் டஸ்ட் ப்ரூஃபாகவுமே அது வந்து இருக்கும். ஸோ கைஸ், நெக்ஸ்ட் நம்ம இந்த நெக் பேண்டோட பட்டன் கண்ட்ரோல்ஸ் பற்றி குவிக்காக பார்த்துடலாம். ஸோ இந்த மல்டி ஃபங்க்ஷனல் பட்டனை வந்து ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணோம்னா மியூசிக் வந்து ப்ளே இல்லைனா பாஸ் ஆகும். ஸோ 3 times ப்ரெஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து கூகுள் அசிஸ்டன்ட் இல்லைனா சிரி வந்து வேக்கப் ஆகும். ஸோ இந்த மைனஸ் பட்டன் நம்ம வந்து ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட் பண்ணோம்னா மியூசிக் வந்து பேக்வர்ட் ட்ராக்கு வந்து போகும். இந்த ப்ளஸ் பட்டனை நம்ம வந்து ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட் பண்ணோம்னா மியூசிக் வந்து ஃபார்வர்ட் ட்ராக்கு வந்து போகும். கால்ஸ் அப்பையும் பார்த்தீங்கன்னா அதோட பட்டன் கண்ட்ரோல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கால் ஆன்சர் பண்ணுறதுக்கு இல்லை என்கால் பண்ணுறதுக்கு இந்த மல்டி ஃபங்க்ஷன் பட்டன் வந்து ஒரு வாட்டி வந்து ப்ரெஸ் பண்ணணும். ஸோ நம்ம வந்து ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட் பண்ணோம்னா கால் வந்து ரிஜெக்ட் ஆயிடும். அடுத்து லேட்டன்சின்னு வரையில பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆப்பில் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது இதோட லேட்டன்சி ரேட் வந்து அப்ராக்சிமேட்டாக 100 millisecondsலேருந்து 150 milliseconds வரைக்குமே வந்து இருந்துச்சு.
ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு டீசென்ட்டான லேட்டன்சி ரேட் தான். ரொம்ப அதிகம்னு சொல்ல முடியாது, அதே சமயத்தில் ரொம்ப கம்மின்னு சொல்ல முடியாது. நான் வீடியோஸ் பார்க்கும்போது கூட அந்த அளவுக்கு பெருசாக எந்த வித லேட்டன்சி டிலேஸ் வந்து ஃபேஸ் பண்ணல. பட் ஆனால் கேம்ஸ் ஆடும்போது பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு குட்டி டிலே வந்து ஃபேஸ் பண்ணேன். அடுத்து கால் குவாலிட்டின்னு வரையில பார்த்தீங்கன்னா அந்த நெக் பேண்ட் வந்து சொல்லிக்கிறனால ஓகே ஆவரேஜாக வந்து இருந்துச்சு. நம்ம எந்த வித எக்ஸ்டர்னல் நாய்ஸ் இல்லாமல் பேசினோம்னா அப்போ அதோட கால் குவாலிட்டி வந்து நல்லா இருந்துச்சு. வேற கொஞ்சம் எக்ஸ்டர்னல் நாய்ஸ் வந்தாலே பார்த்தீங்கன்னா அது வந்து பயங்கரமாக வந்து அடி வாங்க ஆரம்பிச்சிருச்சு. சரி ஓகே, இப்போ அதோட சாம்பிள் வந்து கேட்டு பாருங்க. ஸோ கைஸ், இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்க இந்த ஆடியோ வந்து இந்த Oppo Enco M32 நெக் பேண்ட்லேருந்து ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். ஸோ இதோட குவாலிட்டி எப்படி இருக்கு கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்க. Oppo Enco M31 கம்பேர் பண்ணும்போது இந்த நெக் பேண்ட்ல வந்து ரொம்ப பெரிய அப்கிரேட்னா கண்டிப்பாக அதோட பேட்டரி லைஃப் தான் வந்து சொல்லி ஆகணும். ஸோ அதோட பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பயங்கரமாக வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க M31 கம்பேர் பண்ணும்போது. M31ல பார்த்தீங்கன்னா வெறும் 12 ஹவர்ஸ் தான் இருந்துச்சு. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 28 ஹவர்ஸ் வரைக்குமே பேட்டரி லைஃப் வந்து கொடுத்துருக்காங்க. லிட்டரலாக 50% மேலே இதோட பேட்டரி லைஃப் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வெறும் 10 மினிட்ஸ் சார்ஜ் போட்டா போதும் 20 ஹவர்ஸ் வரைக்குமே அதோட ப்ளே பேக் டைம் வந்து கிடைக்கும். வெறும் 35 மினிட்ஸ்ல ஃபுல் சார்ஜே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஏறிடும். அதனால பேட்டரி பற்றி இந்த நெக் பேண்ட்ல வந்து சுத்தமாக வந்து கவலைப்பட தேவையில்லை. கடைசியாக அந்த நெக் பேண்டோட ஆடியோ குவாலிட்டி எப்படின்னு நம்ம வந்து பார்ப்போம். ஸோ அந்த நெக் பேண்ட்ல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 10mm டிரைவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இது வரைக்கும் டெஸ்ட் பண்ணதில் இந்த நெக் பேண்ட்ல தான் வந்து ரொம்ப சூப்பரான பேஸ் வந்து இருந்துச்சு. பேஸ் பார்த்தீங்கன்னா நல்லா பஞ்சியாக ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்து இருந்துச்சு. ஸோ நான் என்ன நினச்சேன்னா இனிஷியலாக இந்த நெக் பேண்ட் வந்து ஆர்டர் போடும்போது இதில் வந்து 10mm டிரைவர்ஸ் இருந்துச்சு. ஓகே, இதில் பேஸ் வந்து நல்லா இருக்கும்னா வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்காதுன்னு நினச்சேன். பட் ஆனால் அப்படி இல்லை, அதோட பேஸ் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் நம்ம 1 வீக் முன்னாடி ரிவ்யூ பண்ண இந்த விவோ நெக் பேண்டோடய பார்த்தீங்கன்னா அதோட பேஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த விவோ நெக் பேண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 11.6mm பெரிய டிரைவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா 10mm தான் வந்து கொடுத்துருக்காங்க. எப்படி இந்த 10mmல வந்து இவ்வளோ சூப்பராக டியூன் பண்ணியிருக்காங்கன்னா பேஸுக்குன்னு தனியாக இவங்க ஒரு சேம்பர் வச்சுருப்பாங்க போல். அதனால இதோட பேஸ் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வந்து இருந்துச்சு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா பேஸ் வந்து என்னதான் ரொம்ப பவர்ஃபுல்லாக ரொம்ப பஞ்சியாக இருந்தாலுமே மற்ற டோன்ஸை பார்த்தீங்கன்னா அது வந்து சுத்தமாக வந்து டிஸ்டர்பே பண்ணல. மிட் டோன்ஸும் சரி ட்ரிபிள்ஸும் சரி அதுவுமே பார்த்தீங்கன்னா பக்காவாக இருந்துச்சு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா நல்லா வெல் பேலன்ஸ்டான சூப்பரான ஆடியோ தான் இது. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு கண்டிப்பாக ஒர்த்துன்னு வந்து சொல்லலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசி கண்டோம். ஸோ அந்த நெக் பேண்டோட ப்ரைஸிங்னு வரையில் அந்த நெக் பேண்ட் வந்து 1800 rupees வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. பட் இனிஷியல் சேலில் பார்த்தீங்கன்னா அது வந்து வெறும் 1500 rupeesக்கே வந்து தராங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து இந்த நெக் பேண்ட் இப்போயே வாங்க பாருங்கள் இந்த 1500 rupees ப்ரைஸ் பாயிண்டில். ஸோ இந்த ப்ரைஸ்க்கு இந்த நெக் பேண்ட் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து நம்ம வந்து சொல்லலாம். ஏன்னா இந்த நெக் பேண்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சூப்பராக வேறு லெவலில் வந்து இருக்குது. மேபி இதோட கால் குவாலிட்டி மட்டும் தான் வந்து நமக்கு வந்து அந்த அளவுக்கு நல்லா இல்லை. கால் குவாலிட்டி மோஸ்ட் இல்லை, கால் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக வந்து இருக்குது. என்ன இதே ப்ரைஸ் பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து போட்டில் இதை விட இன்னும் பெட்டரான கால் குவாலிட்டி வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து கால் குவாலிட்டி ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி இல்லைனா நீங்கள் தாராளமாக அந்த நெக் பேண்ட் வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.